ஒரு வழியா இனிமே கங்கா யமுனா இவங்க 2 பேரோட தொல்லை நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, விஜய வந்து காவேரி ஏற்கனவே தாத்தாக்கு கொடுத்த பிராமிஸ் படி இங்க கூட்டு வந்துட்டாங்க. இப்போதைக்கு அதுதான் ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபேமிலி அந்த ஒட்டுமொத்த கம்பெனியும் டார்கெட் பண்ணி அவங்க எடுத்துக்கலாம் நினைச்சிருந்தாங்க. பட் காவேரி சூப்பரா பேசி கரெக்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா விஜய எங்க கூட்டு வந்துட்டாங்க. சோ அதர் ஃபேமிலி நினைச்ச விஷயங்கள் அப்படியே பல்ப் வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க மறுபடியும் அதே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு விஜய்க்கு டார்ச்சர் தான். விஜய் மறுபடியும் பல டார்ச்சர்களை அனுபவிக்க போறாரு. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா விஜயோட வாழ்க்கையில மத்த எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி கம்பெனி எப்படி டெவலப் பண்றது, எப்படி வந்து மேல போறது அப்படின்ற ஒரு விஷயத்துல மட்டும்தான் நம்ம விஜய் இருக்க போறார். அப்படின்றதுனால சீக்கிரமே விஜயோட முன்னேற்றத்தை நம்ம பார்க்க தான் போறோம். ஏன்னா இவ்வளவு நாள் இருந்ததை விட இதுக்கப்புறம் விஜய் வந்து பல மடங்கு உழைக்க போறாரு. ஏன்னா உழைப்போட அருமை விஜய்க்கு நல்லாவே தெரியும். இவ்வளவு நாள் அவர் பட்ட விஷயங்கள், அனுபவங்கள் இது எல்லாத்தையும் வச்சு ஒட்டு மொத்தமா சேர்த்து இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான சம்பவத்தை கொடுக்க போறார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் இங்க யாருக்கு வேலை இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா யமுனா கங்கா. கங்கா வந்து எப்படா காவேரியை வந்து காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா செய்யலாம், இவ வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு மைனஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு வீடு இருக்குது. அந்த வீடை மட்டும் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனா 2 பேரும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ காவேரி பாங்க இல்ல அப்படின்றதுனால இது அவங்க வந்து ஈஸியா வித்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. அண்ட் அடுத்த கதை பாத்தீங்கன்னா இதை வச்சுதான் போகுது அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடக்க போற ஒவ்வொரு விஷயமும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கிற மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து காவேரிக்கு எதிராக திரும்பிடுவாங்க. காவேரி எப்படி இவங்களை வந்து சமாளிக்க போறாங்க. ஏன்னா இவங்களை சமாளிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. யாருமே இந்த விஷயத்தை தெரியாம பண்ணல, எல்லாருமே தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றதுனால நிச்சயமா காவேரி இங்க இல்ல அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அவங்க 2 பேரும் பேசி செஞ்சு எப்படியாவது இந்த நிலத்தை அடிச்சிடணும், எப்படியாவது இந்த வீட்டை வித்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா ஒரு ஆள் போதும். சோ அவங்களே பிளான் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வீட்டை வந்து அழகா வித்துருவாங்க. அவங்களோட பிளானும் அதுதான். இவங்க வந்து இந்த வீட்டை வித்து நிவினுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும். அந்த காசை வச்சு நிவின் வந்து அவர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆபீஸ ஆரம்பிக்கணும். அப்போ இவங்க மேல ஒரு காதல் வரணும். சார் நமக்காக இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நிவினுக்கு காதல் வரும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படின்றத அவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்க தான் போறாங்க. ஏன்னா இந்த காசு அவங்க அம்மா கொடுக்கிற காசையே வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிவினுக்கு போய் இவங்க போய் காசு கொடுத்தாங்க. இந்த நிவினே காசு எங்க வீட்டை வித்த வாங்கின காசு அப்படின்னு சொன்னா அவர் வாங்குவார் நினைக்கிறீங்க? கண்டிப்பா இவங்க மூஞ்சிலே தூக்கி எரிஞ்சிருவாரு. போமா வேலையை பார்த்துக்கிட்டு. எனக்கு தெரியும், எனக்கு வந்து என் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும். உன்னோட ஹெல்ப் வந்து எனக்கு தேவை கிடையாது. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா மேபி நான் சொல்றேன், நீ வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன்னா அதுதான் நிவினோட கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான். அது தெரியாம இவங்க தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது. நிவினா அண்ட் கங்கா யமுனா இவங்க 3 பேருக்கு இடையில நடக்க போற யுத்தம் என்ன அப்படின்றத அதுதான் இதுக்கப்புறம் முக்கியமான கதை. ஒரு பக்கம் விஜய் அவரோட கம்பெனி வேலையில பிஸியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த சில்லற சண்டைகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். அண்ட் காவேரி எப்படி இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண போறாங்க, எப்படி ஜெயிக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.